Hey guys, welcome back to Circuit Cuts. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வாட்டரோட ஃபார்முலா H2O தானே. நம்ம வந்து சின்ன வயசுல படிச்சிருப்போம். இப்போ இந்த வாட்டரில் இருக்கிற H2ஓவையும் ஓவையும் தனியாக பிரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா எலக்ட்ரோலிசிஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் கிளாஸ் 8 and above இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எப்படி பிரிக்கிறதுன்ட்டு. அதை எப்படி பிரிக்கிறதுங்கிற நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஓகே கைஸ், நான் சர்க்யூட் கட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் தேவைப்படும், அப்புறம் 2 வயர்ஸ் தேவைப்படும், அப்புறம் வந்து 2 ஆணி தேவைப்படும். இதுவும் என்ன நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி தேவைப்படும். இதில் நாங்கள் தண்ணி ஊற்றி வைக்கணும். நம்ம இப்போ எலக்ட்ரோலிசிஸ் பண்ண முடியும் தண்ணியிலேருந்து. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ப்ரிகாஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். இது நம்ம தண்ணியில் போட்டு வைப்போம். எப்போவுமே இந்த வந்து தண்ணியில் போடுறப்ப இந்த வயர் இந்த ஆணி ரெண்டும் டச் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து எலக்ட்ரோலிசிஸ்ன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஆனால் இந்த வீடியோஸ்லாம் சில வீடியோஸில் வந்து சால்ட் போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் வந்து கீழே வந்து டைட்டிலில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர்னு போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் சால்ட். அது இன்னமும் டேஞ்சரஸ். ஏன் தெரியுமா? சால்ட்டோட ஃபார்முலா NaCl, சோடியம் குளோரைடு தானே. சோடியம் குளோரைடை வந்து பிரிச்சிடும். சோடியம் அண்ட் குளோரைடுன்னு பிரிச்சிடும். அது இப்போ குளோரைடு வந்து குளோரின் ஆக்சுவலி பிரிஞ்சா குளோரின் கேஸ் நம்ம என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிடுறேன். இருக்கும் குளோரின் கேஸ் பயங்கர பாய்சனஸ். நிறைய நம்ம வந்து ஸ்மெல் பண்ணோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல். அதனால வந்து சால்ட்டு போடாமல் பண்ணுங்க. அப்போ தான் வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜனாக பிரியும். ஓகே கைஸ், ப்ரிகாஷன்ஸ் பார்த்தாச்சு, வாங்க பில்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக குடிக்கிறது நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த அயன் நெயில் இருக்குல்ல, இதில் இந்த ஒயர் எடுத்து நல்லா இங்கே வந்து ட்விஸ்ட் பண்ணிடுங்க. இதில் வச்சு 2 நெயிலுக்கும் பண்ணிடுங்க இந்த மாதிரி. ஓகே கைஸ், இப்போ இந்த அயன் நெயில் எடுத்து நம்ம இந்த தண்ணியில் போட்டுடலாம். நான் ப்ரிகாஷன்ஸில் சொன்ன மாதிரி இந்த அயன் நெயில் வந்து இந்த தண்ணியை டச் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இந்த தண்ணி இல்லை, இந்த நெயில் சொன்னு கொண்டு டச் பண்ணிக்கூடாது. ஓகே, இப்போ இந்த 2 டெர்மினல்ஸையும் நம்ம பவரில் கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே கைஸ், இதை பவர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆர்டினோ வச்சுருக்கேன். நான் பெட்டர் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து இங்கே ஒரு ரெகுலேட்டர் இருக்கும் ஆர்டினோவில், அது டேமேஜ் ஆகிடும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப. அதனால் நீங்கள் பெட்டர் வந்து ஒரு HW பேட்டரி எடுத்து நீங்கள் வந்து இதை பவர் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பவர் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, எந்த உடனடி ரியாக்ஷனும் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே பபிள்ஸ் கிளங்குறது தெரியுது. பார்த்தீங்கன்னா இங்கே பபிள்ஸ் தான் இருக்குது. இதுதான் வந்து ஹைட்ரஜன் கேஸ். இங்கே நெகட்டிவ் டெர்மினல் தான் நான் வச்சுருக்கேன். அங்கே தான் வந்து பபிள்ஸ் எல்லாம் இருக்குது. நெகட்டிவ் டெர்மினல் இருக்கிறது ஹைட்ரஜன் கேஸ். அப்புறம் பாசிட்டிவ் டெர்மினல் சின்ன சின்ன ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த 3 பபிள் தான் இருக்கும். இதுதான் வந்து ஆக்சிஜன் கேஸ். ஏன் இது ரொம்ப கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கே தெரியும். H2O தானே ஃபார்முலா. ஹைட்ரஜன் தானே 2 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் அதான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சிஜன் 1 பார்ட்டிகல் தான் இருக்கும். ஓகே கைஸ், ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. மறக்காம நெக்ஸ்ட் வீடியோவையும் பார்த்துருங்க. பாய்.